நம்மள இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ காஃபி செடியிலேருந்து எடுத்த இது பார்த்தீங்கன்னா காய். இது கொஞ்சம் அரைப்பழமாக இருக்கிறது. இது நல்லா பழுத்த பழம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் செடியிலேருந்து எடுத்துருவோம். எடுத்து தனியாக எடுத்து வச்சு அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது. அதில் போட்டு இந்த எடுத்தோம்னா இந்த தோல் இருக்குல்ல, தோல் இந்த மிஷினில் போடும்போது தோல் தனியாக வந்துடும், இந்த பருப்பு தனியாக வந்துடும். இதுதான் நமக்கு தேவை. இதுலேருந்து தான் நம்ம வந்து காஃபி கொட்டை எடுத்து இதுலேருந்து வறுத்து அரைச்சி எடுப்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வளவலன்னு இருக்கும். மேல் பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வளவலன்னு இருக்கும். இது என்ன பண்ணணும், நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. இப்போலாம் ஃபுல்லாக மிஷின், ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்துடுது. அதே அரைச்சி அதே வாஷ் பண்ணி வெளியே வந்துடும். இப்போ வாஷ் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நாங்கள் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நல்லா காய வைப்போம். காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குத்தி நாங்களே அதுக்கு மேல் இருக்குல்ல தோல், அதை எடுத்துருவோம். அப்படி மேல் தோல் காய்ஞ்சதுக்கப்புறமா அது ஃப்ரீயாக வந்துடும். மேல் தோல் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதுதான் நல்ல காஃபி கொட்டை. இதுதான் காஃபி கொட்டை. இதுதான் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டெம்பரேச்சரில் நல்லா வறுத்து மனம் காஃபி டேஸ்ட் வர அளவுக்கு சரியான டெம்பரேச்சரில் நல்லா வறுத்து அரைச்சோம்னா காஃபி கொட்டை ரெடி ஆகிடும். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான காஃபி கொட்டை. இதை தான் வறுத்து அரைச்சி காஃபி பவுடர் ரெடி பண்ணுவாங்க. அதில் சிக்கரி கலப்பாங்க டேஸ்ட்காக. அது எவ்வளோ வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கலந்து அரைச்சிப்பாங்க.